திவ்யோ ஹ்யமூர்த்த புருஷக. அந்த மந்திரத்தினுடைய பாஷ்யம். சபாஹ்யாப்யந்தரோ ஹ்யஜக அதக அஜரக அமிர்தக அக்ஷரக த்ருவக அபயக இத்யர்த்தக. இதுவரை முதல் வரிக்கு விளக்கம் கொடுத்தார். இனி இரண்டாவது வரிக்கு வருகின்றோம். அப்ராணோ ஹ்யமனா சுப்ரக, அதற்கு வருகின்றார். யத்யபி தேகாதி உபாதி பேத திருஷ்டீனாம் அவித்யா வசாத் தேக பேதேஷு சப்ராணக சமனாக சேந்திரியக ச விஷயக இவ பிரத்யவபாசதே தல மலாதிமத் இவ ஆகாசம் ததாபி ந ஸ்வதக பரமார்த்த திருஷ்டீனாம் அப்ராணக அவித்யமானக கிரியாசக்தி பேதவான் சலனாத்மகः வாயுஹு யஸ்மின் அசௌ அப்ராணக. உபனிஷத்தில் அப்ராணக என்ற சொல் இருக்கின்றது. அதனுடைய பொருள், எந்த பிரம்மத்திடம் பிராணன் என்ற தத்துவம் கிடையாதோ. அதற்கு எப்படி ஆரம்பிக்கின்றார்? இந்த ஷரீரத்தோடு பிரம்மத்தையோ அல்லது ஆத்ம தத்துவத்தை பார்த்தால் பிராணனுடன் கூடியிருப்பதாக தெரிகின்றது. இந்த ஷரீர உபாதியை நீக்கி பார்த்தால் அங்கு பிராணன் இல்லை. இதுதான் இந்த பாஷ்யத்தினுடைய சாரம். ஷரீரத்தோடு ஆத்மாவை பார்த்தால் பிராணனுடன் கூடியது போல் தெரிகிறது. ஷரீர உபாதியை நீக்கி பார்த்தால் அங்கு பிராணன் கிடையாது. அதான் சொல்றார். யத்யபி, யத்யபி என்றால் ஒரு கால், தேகாதி உபாதி பேத திருஷ்டீனாம், தேகம் முதலிய உபாதி விசேஷத்துடன் அந்த திருஷ்டியுடன் பார்த்தால், அவித்யா வசாத், எப்பொழுது ஆத்மாவிடம் தேகம் முதலிய உபாதிகளை சேர்த்தி பார்ப்போம் சொன்னா அவித்யா வசாத்துன்னு சொல்றார். அவித்யினுடைய வசம் இருக்கும்போது தான் தேகமெல்லாம் ஆத்மாவோட சேர்த்தி பார்ப்போம். அப்படி அவித்யா வசத்தினால் தேகாதி உபாதிகளை ஆத்மாவுடன் சேர்ந்து பார்க்கும் பொழுது அப்போ ஆத்மாவினுடைய தத்துவம் எப்படி இருக்குமாம்? சப்ராணக, பிராணனுடன் கூடியது போல், சமனாகா, மனதுடன் கூடியது போல், சேந்திரியக, இந்திரியங்களுடன் இந்த ஆத்மா உடையது போல், பிறகு ச விஷயக இவ, இது போல விஷயங்களை போல், பிரத்யவபாசதே, அது காட்சி அளிக்கிறது, தோன்றுகிறது. எப்பொழுது? அவித்யா திருஷ்டியில். இப்போ இங்கே திருஷ்டி பேதம். அவித்யா திருஷ்டியில் ஆத்மாவை பார்த்தா இப்படி தெரிகின்றது. அதற்கு உதாரணம் சொல்றார். தல மலாதிமத் இவ ஆகாசம். இப்போ ஆகாசத்தினுடைய தத்துவம் தெரியாம பார்த்தோம்னா நம்ம கண்ணுக்கு ஆகாசம் எப்படி தெரியுது? தலம், அங்க ஒரு தலம் இருப்பது போல் தெரிகிறது. தலம்னு சொன்னா நம்ம மேலே பார்த்தோம் அப்படின்னா வெற்றிடமா தெரிவதில்லையே, நீல கலர்ல ஏதோ ஒரு தலம் போட்டது போல், தலம்னா ஒரு ஸ்தானம் போனது போல தெரியுது. மலம்னு சொன்னா டஸ்ட் எல்லாம் இருக்கிற மாதிரி தெரிகின்றது. இப்படி ஆகாசம் தெரிவது போல. பிறகு ததாபி, ததாபி என்றால் இப்படி நம்முடைய அனுபவத்திற்கு தெரிந்தாலும், ஸ்வதக, ஆத்மாவினுடைய உண்மையான தன்னுடைய சொரூபத்தில் பிறகு என்ன திருஷ்டி? பரமார்த்த திருஷ்டினாம், பரமார்த்த திருஷ்டியில். இங்க அவித்யா திருஷ்டியில தேகாதிகளெல்லாம் ஆத்மாவுக்கு இருக்கு. பரமார்த்த திருஷ்டியில் அவைகளெல்லாம் மித்தியா என்ற ஞானத்துடன் பார்க்கும் பொழுது ஆத்மாவினுடைய லட்சணம் என்ன அல்லது பிரம்மத்தினுடைய லட்சணம் என்ன? அப்ராணகன் இனி சம்பந்தப்படுத்துறார். அப்ராணக, அப்ராணகங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அவித்யமானக, அவித்யமானகன கிடையாது. எது? கிரியா சக்தி பேதவான். பிராணவாயுக்கு என்ன சக்தி இருக்கு? கிரியா சக்தி. நமக்கெல்லாம் கிரியை செய்யணும்னு சொன்னா பிராணசக்தி தேவை. அதனால பிராணனுக்கு என்ன தத்துவம் சொல்றார்? கிரியாசக்தி. கிரியாசக்தியை உடைய, பேதன விசேஷம், கிரியாசக்தி என்ற விசேஷத்தை உடையவன். பிறகு சலனாத்மக, பிராணன் சும்மா இருக்காது, எப்பவுமே செயல்பட்டு கொண்டே இருக்கும் அல்லவா, உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டு இருக்கே. அது யாருன்னா வாயுகு. அப்படிப்பட்ட வாயு
எஸ்மின் அசௌ அப்ராணக, இது அவித்யமானக, இது இல்லையோ எந்த இடத்தில் அது அப்ராணக. இனி அப்படியே ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றார். அமனாகா, எந்த பிரம்மத்திடம் மனம் கிடையாதோ. ததா அமனாகா அநேக ஞான சக்தி பேதவத் சங்கல்பாதி ஆத்மகம் மனக அபி அவித்யமானம் யஸ்மின் சக அயம் அமனாகா அப்ராணக ஹ்யமனாஸ்ச இதி. இதே போல மனம் எந்த பிரம்ம தத்துவத்திடம் அல்லது ஆத்மாவிடம் இல்லையோ என்று கூறுகிறார். அமனாகா, மனதினுடைய லட்சணம் சொல்றார். பிராணத்தினுடைய லட்சணம் என்ன சொன்னார்? கிரியாசக்தின்னு சொன்னார். மனதுக்கு என்ன லட்சணமா? அநேக ஞான சக்தி பேதவத், விதவிதமான ஞான சக்தி இருக்கின்றது. ஞான சக்தினா சம்சயம், நிச்சயம் என்றெல்லாம் விதவிதமான அறியுகின்ற சக்தி இருக்கின்றது. பேதவத், பிறகு சங்கல்பாதி ஆத்மகம், சங்கல்ப சொரூபம், சிந்திக்கின்ற சக்தியை உடையது மனக. அப்படிப்பட்ட மனம் அவித்யமானம், அது கிடையாது. எங்கு? எஸ்மின், எதில், எந்த தத்துவத்தில் இப்படிப்பட்ட மனம் கிடையாதோ சக அயம் அமனாகா, அது மனமற்ற பிரம்மன். அதாவது இந்த சொல்லெல்லாம் ஏதோ நமக்கு சம்பந்தம் இல்லாம பேசுற மாதிரி தெரியும் பிரம்மத்தை பற்றி சொல்லும் போது. ஆனால் இந்த சொல்லுக்கும் நம்மளுடைய சம்சார நிவர்த்திக்கும் அனுபவ ரீதியா என்ன சம்பந்தம்னு சொன்னா, நம்முடைய மனம்தான் நமக்கு பாரமா துக்கமா இருந்துட்டு இருக்கு. நம்முடைய மனம், நம்முடைய பிராணன், அதில் இருக்கிற அபிமானம், ஜீவனம்தான் நமக்கு சம்சாரத்தை கொடுக்குது. இந்த சொற்கள்ல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? நான் வேறு, இந்த மனம் என்னால் அனுபவிக்கப்படுகின்ற மனம் வேறு. இப்ப நான்கிற சொல்லுக்கு அர்த்தம் மனசில்லாத நான்னு புரிஞ்சுக்கணும். பிராணன் இல்லாத நான்னு புரியும் பொழுது அந்த மனம் பிராணனுக்கு அப்பாற்பட்டு என்ன நான் நிறுத்தும் பொழுதுதான் அந்த மனசே எனக்கு ஒரு விஷயமாகின்றது. அப்போ மனதுக்கு வர்ற துக்கம், மனதுக்கு வர்ற அவமானம் எனக்கல்ல, அதனுடைய பழு என்னை சாராதுன்னு சொல்லி அந்த விவேகம், பஞ்சகோஷ விவேகத்துல அப்ராணக அமனாகாங்கிற சொல்லுல என்னை நான் மனதற்றவனாக பிராணனற்றவனாக பார்க்க வேண்டும். அதுதான் ஞானம். அப்படி பார்க்கும் பொழுதுதான் இந்த சொல்லினுடைய அர்த்தம் புரியும். இல்லை அப்படின்னா பிராணன் இல்லை, ஆத்மாவுக்கு மனசு இல்லைன்னு சும்மா நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். அது நம்ம இந்த மாதிரி சிந்திச்சு பார்க்கும் பொழுதுதான் எனக்கு நான் மனதற்றவன், பிராணனற்றவன். பிராணனற்றவன்னா மரணம் இதெல்லாம் கிடையாது, பசிதாகமெல்லாம் எனக்கு கிடையாது, இதெல்லாம் சரீரத்துக்கு அல்லது அனாத்மாவுக்கு என்ற ஞானம். இனி அடுத்த பகுதியில் என்ன சொல்றார்? இந்த பிராணன் கிடையாது, ஆத்மாவுக்கு மனம் கிடையாதுங்கிற சொல்லல எல்லா கர்மேந்திரியம் கிடையாது, ஞானேந்திரியம் கிடையாது, அந்த விஷயம் ஆத்மாவோடு சம்பந்தப்படவில்லை, இவைகளை எல்லாம் நம்ம சேர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அசங்க சொரூபக ஆத்மாங்கிறத ஆச்சாரியர் வலியுறுத்த விரும்புகிறார். எதோடும் ஆத்மா சங்கம் சம்பந்தப்பட்டது அல்ல. எந்த விதமான சம்சாரத்துக்கும் முதல் காரணம் சங்கம்தான். எதுல நமக்கு சங்கம் பற்று இருக்கோ அதிலிருந்து தான் நமக்கு சுகமோ துக்கமோ வரும். அதனால சந்நியாசத்துக்கு முக்கியமா சொல்லுவார்கள் அசங்கோகம், அசங்க சொரூபம் ஆத்மா. அதைத்தான் இங்கே எடுத்துக்கொள்றார். அப்ராணக அமனாகாங்கிற இடத்திலிருந்து எதோடும் சம்பந்தப்பட்டது அல்ல, அதை எடுக்கிறார் அடுத்த பகுதியில. பிராணாதி வாயுபேதாகா, இங்க பிராணன்னு சொன்ன சொல்லிலிருந்து 5 விதமான பிராணன் நம்ம படிச்சிருக்கிறோம் அல்லவா? பிராண, அபான, உதான, சமான, வியானன் எல்லாம். அப்படி 5 விதமான பிராணாதி வாயுபேதாகா. வாயுபேதாகனா 5 விதமான பிராணன். பிறகு கர்மேந்திரியாணி தத் விஷயாகாச்ச, அந்த பிராணனோட நம்ம கர்மேந்திரியத்தையும் எடுத்துக்கணும்னு சொல்றார். பிறகு கர்மேந்திரியங்களினுடைய விஷயங்கள் இதெல்லாம் என்னன்னா ஆத்மாவுக்கு கிடையாது, இவைகளெல்லாம் பிரதிஷேதம் செய்யப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கணும்னு சொல்றார். பிறகு அதே போல ததாச்ச புத்தி மனசி, புத்தி இந்திரியாணி தத் விஷயாகாச்ச. புத்தி மனசினா நம்முடைய புத்தி மனம், புத்தி இந்திரியாணினா ஞானேந்திரியங்கள், தத் விஷயாகாச்ச ஞானேந்திரியங்களினுடைய விஷயங்கள், பிரதி சித்தாகா வேதிதவ்யாகா
இவைகளெல்லாம் பிரதிஷேதம் செய்யப்பட்டதாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரதிசித்தங்களாக வேதித்தவ்யாக அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா உபனிஷத்துல எல்லாத்தையுமே பிரதிஷேதம் இந்த மந்திரத்துல செய்யல, ஏற்கனவே செஞ்சிருக்கு. அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ணம்ங்கிற இடத்துல செஞ்சிருக்கு, இந்த இடத்துல செய்யவில்லை. இங்கு சங்கரர் என்ன சொல்றார்? எல்லாவற்றையும் உபனிஷத் பிரதிஷேதம் செய்ததாக நம்மால் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். பிறகு இந்த கருத்து வேறு உபனிஷத்துலயும் இந்த மாதிரி செஞ்சிருக்குன்னு சொல்லி வேற உபனிஷத்திலிருந்து அதை கோட் பண்றார் அடுத்த பகுதியில். ததாச்ச ஸ்ருத்யந்தரே தியாயதி இவ லேலாயதி இவ இதி. ஸ்ருத்யந்தரேன வேற ஸ்ருதியில இதே கருத்து இவ்விதம் பேசப்பட்டுள்ளது. இதுவும் அடிக்கடி கோட் பண்ற ஸ்ருதி, பிருகதாரண்யத்துல வர்றது. தியாயதி இவ லேலாயதி இவ. இந்த மாதிரி சில வாக்கியங்கள் எல்லாம் நம்ம அடிக்கடி பார்த்துட்டே இருப்போம். தியாயதி இவன் சொன்னா இந்த ஆத்மா சிந்திப்பது போல் தெரிகிறது. லேலாயதி இவ என்றால் இந்த ஆத்மா செயல்படுவது போல் அசைவது போல் தெரிகிறது. அந்த எல்லாம் இவல தான் இருக்கு. முழு வேதாந்தமே அச்சாணியா இருக்கிறது என்னன்னா வேதாந்தத்துக்கு இவ அப்படிங்கிற சொல்லுதான். அது போல அது போல. ஏன் அப்படி சொல்லி ஆகணும்? நமக்கு அனுபவம் இருக்கு, ஆனா வஸ்து கிடையாது. அதனால இங்க அந்த இவங்கிற சொல்லுக்கு தான் முக்கியம். இதில் தியாயதி இவங்கிற சொல் அந்த பிரம்மத்துக்கு மனசு இருப்பது போல் தெரிகிறதுங்கிறத காட்டுது. ஏன்னா தியானம் யாரு செய்யற வேலை? பிராணன் செய்யற வேலை அல்ல, கர்மேந்திரியம் செய்யற வேலை அல்ல, மனம் செய்கின்ற செயல். அதனால தியாயதி இவங்கிற சொல்லுல மனதானது நிஷேதம் செய்யப்படுகிறது. லேலாயத்தினா செயல்படுறது, அது கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள், குறிப்பா பிராணன், இவைகளெல்லாம் செயல்படுவது. லேலாயதி இவ. இப்ப இந்த ரெண்டு சொல்லுல உபனிஷத் என்ன செய்து விட்டது? ஆத்மாவுக்கு மனமும் கிடையாது, பிராணனும் கிடையாது. அதனாலதான் பெரியவர்கள் எல்லாம் மனதற்ற பரிசுத்த நிலையை கொடுன்னெல்லாம் பாடி வைத்தார்கள். அதனுடைய அர்த்தம் என்னன்னா மனதை நாசப்படுத்துறதுன்னு அல்ல, நான் மனதற்றவன் என்ற ஞானத்தை கொடு அப்படின்னு அர்த்தம். மனதற்ற பரிசுத்த நிலைன்னு சொன்னா மனசு இருந்துட்டு போகட்டும், அது மித்தியா மனசு, அது மித்தியான்னு சொல்லி நான் அதுல இருந்து பிரிஞ்சு இருக்கிற ஞானத்தை கொடு அப்படின்னு அங்க அர்த்தம். அடுத்த பகுதி, யஸ்மாஸ்ச ஏவம் பிரதிஷித்த உபாதி துவயக தஸ்மாத் சுப்ரஹ சுத்தஹ. யஸ்மாத் அடுத்த சொல் சுப்ரஹங்கிற சொல். அதுக்கு சுத்தம்னு அர்த்தம் எடுத்துக்கிறார், தூய்மையானது. அதுக்கு எப்படி தூய்மையானதுன்னு சொன்னா, யாது காரணத்தினால் இந்த உபாதிகளெல்லாம் நிஷேதம் செய்யப்பட்டதோ அந்த காரணத்தினால் சுத்தம் தூய்மைன்னு சொல்லி எடுத்துக்கிறார். இப்ப யஸ்மாச்ச ஏவம், யாது காரணத்தினால், பிரதிஷித்த உபாதி துவயக, இந்த உபாதி துவயம் இரண்டு உபாதிகள், மனம் பிறகு இந்திரியங்கள், இந்திரியங்கள்ல பிராணனும் அடங்குகின்றது. இப்படி எல்லா உபாதிகளும் பிரதிசித்தம் ஆன காரணத்தினால் தஸ்மாத், ஆகவே சுப்ரக, சுப்ரக என்றால் சுத்தக. சுப்ரகங்கிற சொல்லுக்கு பொருள் ஒயிட், வெண்மைன்னு அர்த்தம். இந்த இடத்துல சுத்தக தூய்மையானது. இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? காரண சரீர ரஹிதக அப்படின்னு எடுத்துக்கலாம். பொதுவா இந்த சுத்தகங்கிற சொல்லுல காரண சரீரம் இல்லாதது, மாயையற்றதுன்னு பொருள் எடுத்து கொள்வார்கள். இதுல இருந்து 3 சரீரமும் ஆத்மாவுக்கு கிடையாது, 3 உபாதிகளும் ஆத்மாவுக்கு கிடையாது. எந்த ஆத்மாவிடம் இவைகளெல்லாம் இல்லையோ அந்த ஆத்மாதான் அக்ஷரம், பரவித்யா விஷயக. இனி அடுத்த சொல் அக்ஷராத் பரத பரகன்னு கடைசி பகுதி. ஏற்கனவே அந்த பகுதியை விளக்கித்தான் ஆரம்பிச்சார் பாஷ்யக்காரர். பிறகு என்ன செய்யறாரு? மீண்டும் அந்த பகுதியை விளக்குறார். அந்த பகுதி நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும். இதுல என்ன? பரதக அக்ஷராத் பரதங்கிற சொல், அதுதான் அன்வயம். மேலான அக்ஷரத்தை காட்டிலும் மேலானது. இந்த இடத்துல பரதகங்கிற சொல் அக்ஷரகங்கிற சொல்லு மாயையை குறிக்கின்றது. மேலான மாயையை காட்டிலும் மேலானது. இப்போ மாயை ஏன் மேலானதுன்னு சொன்னா அது காரண சொரூபம்.
தன்னிடமிருந்து உற்பத்தியான காரிய சொரூபத்தை காட்டிலும் மாயை மேலானது, அதை காட்டிலும் மேலானது. இந்த மேலானதுங்கிறதுனுடைய சாரம் என்னன்னா, அதுக்கு அதிக சத்தா, ஹையர் ரியாலிட்டின்னு அர்த்தம். 3 விதமான சத்தாவை பற்றி சாஸ்திரம் பேசும். பிராதிபாசிக சத்தியம், வியாவகாரிக சத்தியம், பாரமார்த்திக சத்தியம் சொல்லி. இப்போ வியாவகாரிக சத்தியம் பிராதிபாசிக சத்தியத்தை விட மேலானது. அதே போல வியாவகாரத்தை காட்டிலும் பாரமார்த்திகம் மேலானது. இப்போ மேலானதுன்னு சொன்னால் ஹையர் ரியாலிட்டின்னு அர்த்தம், மேலான சத்தியத்தை உடையதுன்னு அர்த்தம். இப்போ இப்படிப்பட்ட அக்ஷரத்தை காட்டிலும் மேலானது, அதையே சொல்லி முடிக்க வருகின்றார். இனி பாஷ்யம். அதக அக்ஷராத் நாம ரூப பீஜ உபாதி லக்ஷண உபாதி லக்ஷித ஸ்வரூபாத் சர்வ காரிய காரண பீஜத்வேன உபலக்ஷ்யமானத்வாத் பரம் தத் உபாதி லக்ஷணம் அவ்யாக்ருதாக்கியம் அக்ஷரம் சர்வ விகாரேப்யஹ தஸ்மாத் பரதஹ அக்ஷராத் பரஹ நிருபாதிகஹ புருஷஹ இத்யர்த்தஹ. அர்த்தம் சொல்றார். அக்ஷராத்துங்கிறதுக்கு என்ன அர்த்தம், பரகங்கிறதுக்கு என்ன அர்த்தம். பரகன நிருபாதிகன்னு ஒரே வார்த்தையில முடிக்கிறார். அக்ஷராத்னா என்ன, அந்த மாயைக்கு விளக்கம் கொடுக்கிறார். எது மாயை? அக்ஷராத். அக்ஷராத் இஸ் ஈக்குவல் டு என்ன அர்த்தம் சொல்றார்? ஏற்கனவே சொன்ன அர்த்தம் தான், ஆரம்பத்தில் எப்படி அறிமுகப்படுத்தினாரோ அதைத்தான் சொல்றார். நாம ரூப பீஜ. மாயைங்கிறது என்ன? நாம ரூபத்திற்கு பீஜமாக இருப்பது மாயை. இந்த ஒரு லட்சணம் நமக்கு நல்லா புரிஞ்சிடுதுன்னு சொன்னா மாயையை பற்றி நமக்கு சந்தேகமே வராது. ஏன்னா மாயை ரொம்ப வருஷம் படித்தாலும் புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். அதுதான் மாயைன்னு புரிஞ்சுக்கணும். அது புரிய முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் மாயை. இப்போ மாயைக்கு எது பீஜம்னா, மாயை விதை போல் இருக்கு. எதுக்கு விதையா இருக்குன்னா நாம ரூப பீஜ. நாம ரூபம் எதிலிருந்து வருதோ அது மாயை. இப்போ நாம ரூபம் மித்தியா. அந்த மித்தியா எதிலிருந்து வருது? அதுவும் மித்தியா. ஆகவே நாம ரூப பீஜ உபாதி, அதுதான் உபாதியாக இருக்கின்றது. லக்ஷித, அப்படிப்பட்ட சொரூபமான சொரூபாத், அப்படிப்பட்ட தன்மையுடைய சொரூபத்திலிருந்து சர்வ காரிய காரண பீஜத்வேன உபலக்ஷ்யமானத்வாத், எல்லா விதமான காரிய காரணத்திற்கும் பீஜமாக இருப்பது இந்த மாயை. சர்வ காரிய காரணம் என்ன? இந்த பிரபஞ்சமே எப்படி ஒரு இடத்துல சாத்திய சாதன லட்சணம் சொல்றாரோ அதே போல இந்த பிரபஞ்சமே காரண காரிய லட்சணமா இருக்கு. ஒரு பொருளை பார்த்தா காரணம், அந்த பொருளிலிருந்து ஒரு காரியம் வருது, அந்த காரியம் காரணமாகுது இனி ஒரு பொருளுக்கு. இப்போ பிருத்திவி மரத்துக்கு காரணமாகிறது, அந்த மரம் காரியம், பூமி காரணம். பிறகு அந்த மரம் காரணமாகிறது, அந்த ரீப்பர்னு எல்லாம் சொல்றோமே அது காரியம், ப்ராடக்ட். அந்த ரீப்பர்ஸ் எல்லாம் என்ன ஆகுது? காரணமாகிறது. டேபிள் ப்ராடக்ட், காரியமாகிறது. இப்படி இந்த உலகத்துல பார்த்தோம்னா காரண காரியமாகவே இருந்து கொண்டு வருகிறது. அப்படி எந்த ஒரு சுரூபம் இருக்கின்றதோ, காரிய காரணத்திற்கு எது பீஜமாக இருக்கின்றதோ அதான் சொல்றார். சர்வ காரிய காரண பீஜத்வேன உபலக்ஷ்யமானத்வாத். இந்த இடத்துல மற்ற காரணம் மற்ற காரியத்துக்கு இது காரணமா இருக்கு. பிரம்மன் அல்ல, இந்த மாயை தான் வெளித்தோற்றத்திற்கு வந்த காரிய காரணத்திற்கு காரணமாக இருக்கின்றது. பரம், பரம்னு சொல்லி அந்த மூலத்தில் இருக்கிற அன்வயத்துக்காக சொல்றார். அதற்கு அப்புறமும் மீண்டும் மாயைக்கே போறார். தது உபாதி லக்ஷணம், இது உபாதி அப்படின்னு சொல்லி சொல்றார். உபாதியினுடைய லட்சணம் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. உபாதின்னு சொன்னா என்ன? எந்த ஒரு பொருள் தன்னுடைய சொரூபத்தை மற்ற ஒன்றுக்கு பொய்யாக எடுத்து கொடுக்குமோ அது உபாதி. இந்த மாயை என்ன செய்கிறது? தன்னுடைய நாம ரூபத்தை அதிஷ்டானமான பிரம்மத்திடம் ஏற்றி வைக்கிறது. இப்படிப்பட்ட உபாதி லட்சணமான அவ்யாக்கிருத ஆக்கியம், இதற்கு பெயர் அவ்யாக்கிருதம், அன்மேனிஃபெஸ்ட். என்னன்னா அக்ஷரம், இதுக்கு பேர் தான் அக்ஷரம். இந்த இடத்துல அக்ஷரம்னு சொன்னா மாயை.
சர்வ விகாரேபியக, சர்வ விகாரேபியக தஸ்மாத் பரதக. இந்த இடத்துல பரதகன்னு ஒரு சொல்லுக்கு அர்த்தம் சொல்றார். எதை காட்டிலும் இந்த மாயை மேலானது என்றால் சர்வ விகாரம், மாயையிலிருந்து தோன்றியதை காட்டிலும் மேலானது. இப்போ மற்ற விகாரங்களை காட்டிலும் மேலான அக்ஷராத் பரக, இப்படிப்பட்ட மாயையிலிருந்து பரக மேலானது. எதுனா நிருபாதிகக, உபாதி அற்றது பிரம்ம புருஷக இத்யர்த்தக. அந்த புருஷன் இப்படிப்பட்ட சொரூபத்தை உடையவன். இதோட உபனிஷத்தினுடைய மந்திரார்த்தம் முடிவடைகிறது. பிறகு மீண்டும் சில கருத்துக்களை எழுதுகின்றார் அடுத்த பகுதியில். யஸ்மின் தது அக்ஷராக்கியம் தது ஆகாஷாக்கியம் அக்ஷரம் சவ்யவகார விஷயம் ஓதம் புரோதம் ச. இப்போ யஸ்மின் எந்த இந்த ஆத்ம தத்துவத்தில் ஆகாஷாக்கியம் அக்ஷரம், ஆகாஷாக்கியம்னா அவ்யாகிருதம் என்று பொருள். அவ்யாகிருதமான அவ்யாகிருத ரூபமான இந்த அக்ஷரமானது மாயையானது சவ்யவகார விஷயம். இந்த இடத்துல சவ்யவகார விஷயம்னா நாமரூப விஷயம்னு அர்த்தம். நாமரூப விஷயத்துடன் கூடியது. ஓதம் புரோதம் ச. ஓதம் புரோதம்னா கோர்க்கப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். அங்கும் இங்கும் கோர்க்கப்பட்டுள்ளது, பின்னப்பட்டுள்ளது. இந்த பிரம்மத்திடம்தான் மாயையானது நாமரூபங்களுடன் கோர்க்கப்பட்டுள்ளது. இனி அடுத்த பகுதி. கதம் புனக அப்ராணாதி மத்துவம் தஸ்ய உச்சதே. பிறகு ஒரு கேள்வியை கேட்கிறார். எப்படி இந்த பிரம்மன், இந்த ஆத்மா பிராணனுடன் கூடியது அல்ல, பிராணனெல்லாம் இந்த ஆத்மாவுக்கு இல்லைன்னு எப்படி புரிந்து கொள்வது, அதை எப்படி நாம் அறிந்து கொள்வது? அதுக்கு பதில் சொல்றார். யதிஹி பிராணாதயக பிராக் உற்பத்தேகே புருஷக இவ ஸ்வேன ஆத்மனா சந்தி ததா புருஷஸ்ய பிராணாதினா வித்யமானேன பிராணாதிமத்துவம் பவேத் நது தே பிராணாதயக பிராக் உற்பத்தேகே புருஷக இவ ஸ்வேன ஆத்மனா சந்தி. இங்க என்ன பூர்வபக்ஷம், என்ன சித்தாந்தம்னு சொன்னா, பிராணன் மனம் முதலியவைகள் ஆத்மாவிடம் இல்லை அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. இவருடைய கேள்வி, எப்படி யாது காரணத்தினால் பிராணன் மனம் முதலியவைகள் ஆத்மாவிடம் இல்லை, அது கேள்வி. அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லணுமே. பிராணன் எல்லாம் ஆத்மாவிடம் இல்லைன்னு சொல்றோம், என்ன காரணத்தினால பிராணன் ஆத்மாவிடம் இல்லை என்றால் அதற்கு பதில் சொல்றார். இந்த பிராணன் மனம் இவைகளுக்கெல்லாம் சாஸ்திரம் உற்பத்தி சொல்லி இருக்கிறது. இந்த பகுதி அடுத்த மந்திரத்திற்கு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி அமையுது. போன பகுதியிலேயே முடிச்சிட்டார் இந்த மந்திரத்தை. அடுத்த பகுதியில் என்ன சொல்ல போகுது, இந்த பிரம்மனிடமிருந்து பிராணன் மனம் இவைகளெல்லாம் உற்பத்தி ஆகிறதுன்னு அடுத்த மந்திரம் வருது. அதனால ஸ்ட்ரிக்டா சொன்னா இந்த பகுதி அடுத்த மந்திரத்துக்கு இன்ட்ரோடக்ஷனா அமையணும். இப்போ அடுத்த பகுதியில பிராணன் மனமெல்லாம் உற்பத்தி பேசப்பட்டுள்ளது. அதை வச்சுட்டு இங்க இந்த பூர்வபக்ஷம் போடுறார். என்ன பூர்வபக்ஷம்? எப்படி தெரிந்து கொள்வது ஆத்மாவுக்கு பிராணன் மனம் இல்லை என்று? அதற்கு பதில் சொல்றார். சாஸ்திரமானது பிராணன் மனம் இவைகளினுடைய உற்பத்தி பேசி இருக்கின்ற காரணத்தினால், இந்த உற்பத்திக்கு முன்னாடியே ஆத்மா இருக்கின்ற காரணத்தினால், இந்த உற்பத்திக்கு முன்னாடி இருக்கின்ற ஆத்மா பிராணன் மனன் இவைகளுடன் சேர்ந்ததாக இருக்க முடியாது. காரணம் என்ன? இவைகளெல்லாம் உற்பத்தி ஆயிருக்குன்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கே. இப்போ உற்பத்தி ஆயிருக்கிற காரணத்தினால் இதற்கு முன்னாடியே இருக்கின்ற ஆத்மா இவைகளோடு சம்பந்தப்பட்டதல்ல. அப்படி சம்பந்தம் கொடுக்கிறார். இப்போ எதிஹி பிராணாதயக பிராக் உற்பத்தேகே, இந்த பிராணன் முதலியவைகள் உற்பத்திக்கு முன் புருஷக இவ ஸ்வேன ஆத்மனா சந்தி. புருஷகன இங்க பிரம்மத்தை போல, ஸ்வேன ஆத்மனான்னு சொன்னா தன்னுடைய சொரூபமாக சுதந்திரமாக ஒன்றையும் சார்ந்தில்லாமல் தன்னுடைய சொரூபமாக இருந்திருந்தால், அப்படி கிடையாது, ஒரு கண்டிஷன் போடுறார், அப்படி இருந்திருந்தால் புருஷனை போல ஆத்மாவை போல பிராணன் முதலியவைகளெல்லாம்
அதனுடைய உற்பத்திக்கு முன் சுயமாக இருந்திருந்தால் ததா அப்பொழுது என்ன நேரிட்டிருக்கும், இந்த புருஷன் பிராணனோடு சம்பந்தப்பட்டிருப்பான். ஆனா அப்படி இல்லையே. காரணம் என்ன? பிராணன் எல்லாம் உற்பத்தி பிறகு பேசப்படுகிறது, பிராணன் இல்லாத காலம் சாஸ்திரத்தில் பேசப்படுகிறது. அதுக்கு சொல்றார், புருஷஸ்ய பிராணாதினா வித்யமானேன பிராணாதிமத்துவம் பவேத். இதெல்லாம் இமேஜினேஷன் தான், அப்படி கிடையாது. பிராணன் முதலியவைகள் உற்பத்திக்கு முன்னாடியே இருந்திருந்தால், அப்படின்னா எல்லா காலத்திலும் இருந்திருந்தால் புருஷனைப் போல, பிறகு புருஷனுக்கு இருக்கின்ற பிராணாதிகளுடன் வித்யமானேன பிராணாதினா பிராணாதி மத்துவம் பவேத், பிராணாதிகளுடன் இருப்பது என்பது சித்திக்கும். ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா, நது தே பிராணாதயக பிராக் உற்பத்தேகே புருஷக இவ ஸ்வேன ஆத்மனா சந்தி. பிராணாதி மத்துவம் புருஷனை போல் சுயமாக உற்பத்திக்கு முன் கிடையாதே. அதனால என்னன்னா, அதக அப்பிராணாதிமான் பரபுருஷக. அதனால என்ன கன்க்ளூஷன்னா, பரபுருஷன் அப்பிராணாதிமான், அவனுக்கு பிராணன் முதலியவைகள் கிடையாது. அதற்கு ஒரு உதாரணம் சொல்றார். யதா அனுத்பன்னே புத்திரே அபுத்திரக தேவதத்தக. தேவதத்தன்கிறவனுக்கு புத்திரனே பிறக்கல. இப்போ புத்திரனே இல்லாத அவனுக்கு அபுத்திரன், அவன் புத்திரன் இல்லாதவன் தான். அப்படி இப்படி நம்ம சொல்லப்படுதோ, புத்திரன் பிறந்தாத்தேன்னு அவனை சபுத்திரகன்னு சொல்ல முடியும். புத்திரன் உடன் இருப்பவன் எப்போ சொல்ல முடியும்? எப்போ புத்திரன் பிறந்திருக்கோ அப்போதானே சொல்ல முடியும். புத்திரனே அவனுக்கு பிறக்கலைங்கும் போது அவன் எப்படி அபுத்திரனோ, அதே போல அதுக்கு இதுக்கு சம்பந்தம் என்னன்னா, பிராணனே பிறக்கலைன்னு சொன்னா அந்த பிரம்மன் என்ன? அப்பிராணக. பிராணனே இல்லாத காரணத்தினால் அந்த பிரம்மனுக்கு அப்பிராணகன்னு பேரு. எப்படின்னா, ரொம்ப சிம்பிள் உதாரணம். சில உதாரணத்தை ரொம்ப சீரியஸாக சொல்லுவார், நம்ம ரொம்ப சிந்திப்போம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு குழந்தை இல்லாதவனுக்கு என்ன? தேவதை தான் அப்புத்திரக. அவன் புத்திரன் இல்லாதவன் எப்படி சொல்கிறோமோ விவகாரத்தில், அதே போல் பிரம்மத்துக்கு அப்பிராணன் சொல்கிறோம். ஏன்னா பிராணன் உன்ன பிறக்கவில்லையே அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த பகுதி பூரா அடுத்த மந்திரத்தை மனசில் வச்சுட்டு பேசுகிறார். அடுத்த மந்திரத்தில் என்ன சொல்கிறது? ஏ தஸ்மாத் ஜாயத்தே மனக சர்வேந்திரியானின்னு எல்லாம் சொல்கிறதுனால உபனிஷத் பிராணன் மனம் இவைகளுக்கு உற்பத்தி பேசப்பட்டிருக்கின்ற காரணத்தினால், அதுக்கு ஆதாரமா ஆத்மாவை சொல்லியிருக்கிற காரணத்தினால் ஆத்மா இவைகள் அற்றது என்பது சித்திக்கின்றது. இவ்விதம் இந்த 2 மந்திரத்தில் 1, 2 இதில் சோபாதிக பிரம்ம நிருபாதிக பிரம்ம சொல்லப்பட்டது. முதல் மந்திரத்தில் சோபாதிக பிரம்ம மாயையுடன் கூடிய பிரம்ம அக்னி விஸ்புலிங்க திருஷ்டாந்தத்தில் கூறப்பட்டது. இந்த மந்திரத்தில் நிருபாதிக பிரம்ம கூறப்பட்டது. இனி அடுத்த மந்திரத்திலிருந்து சிருஷ்டி பிரக்ரியா வருகின்றது. இதுக்கப்புறம் வர்ற மந்திரங்கள் எல்லாம் ரொம்ப சுலபந்தான். எல்லாம் என்னென்ன பிரம்மத்திடம் இருந்து வந்ததுன்னு சொல்லி மீண்டும் சோபாதிக பிரம்மன் அறிமுகப்படுத்தப்படுகிறது. சொல்ல போறார் இதுல கடைசியில. எதற்கு மீண்டும் மீண்டும் மாறி மாறி உபனிஷத் அறிமுகப்படுத்துதுன்னு சொல்லுவார். இப்போ அடுத்த 3வது மந்திரத்தில் சிருஷ்டி பிரக்ரியா செய்யப்படுகிறது, அல்லது அத்தியாரோபம் அல்லது ஈஸ்வரனுடைய தத்துவம் மீண்டும் விளக்கப்படுகிறது. ஏதஸ்மாத் ஜாயதே பிராணஹ மனஸ் சர்வேந்திரியாணி ச கம் வாயுர் ஜோதிராபஹ பிருதிவி விஸ்வஸ்ய தாரிணி. ஏ தஸ்மாத் இந்த பிரம்மத்திடமிருந்து அல்லது ஆத்மாவிடமிருந்து ஜாயதே பிறக்கின்றது என்ன? பிராணக பிராணனானது இந்த ஆத்மாவிடமிருந்து பிறந்துள்ளது. பிறகு என்ன? மனக மனம் பிறந்துள்ளது. மனக ஜாயதே. சர்வேந்திரியாணிச்ச எல்லா இந்திரியங்களும் ஜாயந்தே பிறந்துள்ளது. மனம் பிராணக இந்திரியங்கள். பிறகு 2வது வரியில
கம், கம்னா ஆகாசம், ஸ்பேஸ், வாயுஹு, ஜோதிஹி, ஜோதிஹினா அக்னி நெருப்பு, ஆபக நீர், பிருத்திவி பூமி. இந்த பிருத்திவிக்கு ஒரு அடைமொழி விஸ்வசிய தாரிணி. விஸ்வசியன உலகத்திற்கு, தாரிணின தாங்குவது. ஏன்னா உலகத்தை எல்லாம் தாங்கிட்டு இருக்கே, பிருத்திவி இருக்கிறதுனால தான் அது மேல நம்ம நின்றுட்டு இருக்கோம். அப்படி தாரிணின்னு சொன்னா அனைத்திற்கும், அனைத்தையும் தாங்குவது, சப்போர்ட்டாக இருப்பது பிருத்திவி. இப்படி 5 பூதங்கள், பிராணன், மனம், இந்திரியாணி அனைத்தும் இந்த பிரம்மத்திடமிருந்தே தோன்றியது. இதுல அர்த்தக்கிரமக பாடக்கிரமகன்னு சொல்லி சாஸ்திரத்துல சொல்லுவோம். பாடக்கிரமகன்னு சொன்னா எப்படி படிக்கப்பட்டுள்ளது, அது பாடக்கிரமம். அர்த்தக்கிரமம்னா அறிவுப்படி என்ன ஆர்டர்ல பிறந்திருக்கணும்னு சொல்லி. இப்ப இங்க பாடக்கிரமம் என்ன இருக்கு? முதல்ல பிராணனை சொல்லியிருக்கு, அப்புறம் மனசை சொல்லியிருக்கு, அப்புறம் இந்திரியங்களை சொல்லி, பிறகு 5 பூதங்களை சொல்லியிருக்கு. ஆனா அர்த்த கிரமத்தை பார்த்தா முதல்ல 5 பூதங்கள் தானே வரணும், அதுக்கப்புறம் தானே அதனுடைய மாடிஃபிகேஷன் பிராணன் இவைகள் எல்லாம். அப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கும் போது எப்படி புரிஞ்சுக்கணும்? 2வது வரிய முதல்ல பிறந்ததாக புரிஞ்சுக்கணும். அதுவும் இங்கு சொல்லப்பட்ட பஞ்சபூதங்கள் ஸ்தூல பஞ்சபூதங்கள் அல்ல, அபஞ்சீகிருத்தமான சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள். அதுவும் உபனிஷத்துல நேரடியா சொல்லு. முதலில் 5 சூக்ஷ்ம பூதங்கள் வந்தன. ஏன்னா உபநிஷத்துல கிரமம் இருக்கு, தத்துவபோதத்துல எல்லாம் நம்ம கிரமம் படிச்சிருக்கிறோம் அல்லவா, ஆகாசம் வந்தது, வாயு வந்ததுன்னு சொல்லி. அப்படி 5 சூக்ஷ்ம பூதங்கள், அதற்கு பிறகு சூக்ஷ்ம சரீரங்கள், அதற்கு பிறகு பஞ்சீகரணம் நடக்கிறது, அதற்கு பிறகு ஸ்தூல பூதங்கள், ஸ்தூல சரீரம், ஸ்தூல பிரபஞ்சம். இப்படி அனைத்து சிருஷ்டியும் இந்த பிரம்மத்திடமிருந்தே வந்தது. இதற்கு பிறகு இந்த செக்ஷன்ல எல்லா மந்திரங்களும், கடைசி மந்திரத்தில் அபவாதம் வரும், கடைசி மந்திரம் வரைக்கும் 10வது மந்திரம் வரைக்கும் 9 மந்திரங்கள் எவைகளெல்லாம் வந்ததுன்னு சொல்லி உபனிஷத் சொல்லிட்டு இருக்கு. சில சமயம் சொல்லுவோம் தெரியுமா, அவன் வாயில வந்தது சொல்றான்னு சொல்லி, அதை உபனிஷத் செய்ய போகுது. எதெல்லாம் நினைக்குதோ அதெல்லாம் சொல்ல போகுது. மனுஷன் வந்தான், தேவன் வந்தான், பறவைகள் வந்தது, யக்ஞம் வந்தது, சத்தியம் வந்தது, பிரம்மச்சரியம் வந்தது, இப்படிப்பட்ட கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்ததுன்னு சொல்லி எல்லாம் இந்த மந்திரங்கள் பூரா சிருஷ்டி தான். அதனால தாத்பரியம் என்னன்னா, பிரம்மனை உபாதான காரணமாக கொண்டு அனைத்து பிரபஞ்சமும் வந்தது. அதுதான் இனிமேல் வரப்போகிற 9வது மந்திரம் வரை இருக்கின்ற சாரம். இனி பாஷ்யம். கதம் தே ந சந்தி பிராணாதயக இத்யுச்சதே. கதம் தே பிராணாதயக பிரம்மணி ந சந்தி இத்யுச்சதே. அந்த பிராணன் முதலியவைகள் அந்த பிரம்மத்திடம் அல்லது ஆத்மாவிடம் கதம்னா என்ன காரணத்தினால் இல்லை என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்றார். அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இவைகளெல்லாம் தோன்றியது என்ற காரணத்தினால் பிரம்மத்திடம் இவைகள் கிடையாது. யஸ்மாத் ஏதஸ்மாத் ஏவ புருஷாத் நாமரூப பீஜ உபாதி லக்ஷிதாத் ஜாயதே உற்பத்தியதே. இங்க புருஷாத்ங்கிற இடத்துல உபனிஷத் இதனிடமிருந்துன்னு அந்த பிரம்மத்தையே சொல்லுது. அதான் உபனிஷத்துக்கும் அது சம்பிரதாயத்துக்கும் உள்ள வித்தியாசம். சென்ற மந்திரத்துல உபனிஷத் நிருபாதிக பிரம்மத்தை தான் பேசியிருக்கு, திவ்யோ ஹமூர்த்த புருஷகன் பேசிட்டு இதனிடம் இருந்துன்னு சொன்னா நம்ம நிருபாதிக பிரம்மத்தை தான் எடுத்துக்கணும். ஆனா நிருபாதிக பிரம்மத்திடமிருந்து எப்படி இவைகள் வர முடியும்? இப்ப சங்கரர் சேர்க்கிறார், ஏதஸ்மாத்ன்னு சொன்னா இதற்கு முன்னாடி மந்திரத்துல சொல்லப்பட்ட சோபாதிக பிரம்மத்திடமிருந்து தான் இவைகள் வருகிறது. அதை அவர் சேர்த்திக்கிறார். புருஷாத், புருஷாத்தினுடைய அர்த்தம் என்ன? நாம ரூப பீஜ உபாதி லக்ஷிதாத். எந்த புருஷனிடம் நாமரூபம் என்கின்ற உபாதி இருக்கின்றதோ, நாமரூபம்னா இந்த இடத்துல மாயை, நாமரூபத்தை உபாதியாக கொண்ட மாயை எந்த புருஷனிடம் இருக்கின்றதோ அந்த பிரம்மனிடமிருந்து ஜாயதே. ஜாயத்தேன்னு என்ன அர்த்தம்? உற்பத்தியதே, தோன்றியுள்ளது. அவித்யா விஷய விகார பூதக நாமதேயக அனிருதாத்மக பிராணக வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் அனிருத்தம் இது ஸ்ருத்தியந்தராத். இந்த இடத்துல ரொம்ப கவனமா சொல்றார். பிராணன் பிறந்திருக்குன்னு உபனிஷத் சொல்லியிருக்கு.
இப்படி சொன்ன உடனே ஒன்று பிறந்திருக்குன்னு சொன்னால் அது சத்தியம் தானே. பொய் எப்படி பிறக்க முடியும், இல்லாதது எப்படி பிறக்க முடியும்னு கேள்வி வரும். இப்போ இந்த இடத்துல சொல்கிறார் இல்லாதது தான் பிறந்திருக்குன்னு சொல்கிறார், பொய் பிறந்துள்ளதுன்னு சொல்கிறார். பிராணம் பிறந்திருக்குன்னா என்ன, ஏதோ ஒரு பொய்யான தத்துவம் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். அவித்யா விஷய விகாரபூதக, அவித்யாவினுடைய விஷயம் பிராந்தி சித்த விகாரம்னு அர்த்தம். அறியாமையினால சித்தமாயிருக்கின்ற விஷயமானது பிறந்திருக்குன்னா அது என்ன பிறந்ததுன்னா நாமதேயக. இந்த இடத்துல தேயகங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது, நாமதேயம்னா நாமந்தான், வெறும் பேர் தான் பிறந்திருக்கு. அதாவது களிமண்ணிலிருந்து பானை பிறந்திருக்குன்னு சொல்றோம் அல்லவா, கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா அங்க என்ன பிறந்திருக்கு, வெறும் பானைங்கிற சொல்லு தான் பிறந்திருக்கு. ஒன்று சொல்ல தவிர அங்க ஒண்ணுமே பிறக்கல. இப்போ எது பிறந்ததுன்னா ஜாயத்தைங்கிறதுக்கு விஷயம் என்னன்னா நாம, வெறும் நேம் தான் அங்கே வந்திருக்கே தவிர அங்கே ஒரு வஸ்துவும் பிறக்க கிடையாது. இருக்கிற களிமண்ணே தான் வேறு ரூபத்தில் இருக்கு, அந்த ரூபத்துக்கு ஒரு பேரை கொடுத்துட்றோம் நாம. பிறகு நாம பிறந்திருக்கே. அப்போது பூர்வபக்ஷி சொல்லலாம், நீங்கள் அத்வைதிகள் பேசுறீங்க, அத்வைதத்தை பேசுறீங்க, பிரம்மன் ஒன்று இருக்கு நாமன் ஒன்று இருக்கேன்னு சொன்னா அதுக்கு சொல்றார் அனிருதாத்மக. நாமங்கிறது என்ன, பொய், பொய்யுக்கு பேர் தான் நாம. அப்போ அனிருதாத்மக அது ஒன்றும் கிடையாதுன்னு சொல்றார். பிராணக, பிராணன் என்னன்னா அனிருதமான பொய்யான வெறும் நாமதேயம். இதெல்லாம் எங்கிருந்து நீங்க சொல்றீங்க, திடீர்னு இந்த இடத்துல உபநிஷத்து அப்படி சொல்லலையே, இந்த இடத்துல பிராணன் பிறந்திருக்குன்னு அழகா சொல்லியிருக்கு, நீங்க தானே சேர்த்து கொள்கிறீர்கள் பொய்யானது அனிருதம்னு சொல்லினா உடனே சாந்தோக்கியத்திலிருந்து சொல்றார் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். எதெல்லாம் ப்ராடக்ட் காரியமோ அதெல்லாம் வெறும் வாக்குனால தான் உற்பத்தி ஆயிருக்கே தவிர அங்க ஒரு வஸ்துவிடமிருந்து இனி ஒரு வஸ்து வரலன்னு சொல்றார். வாச்சாரம்பணம்னு சொன்னா அது ஆரம்பணம், அது வந்திருக்கு, பானை வந்திருக்குன்னு சொன்னா அங்க பானை வரலையா, உன் வாயிலிருந்து பானைங்கிற சப்தம் தான் உற்பத்தி ஆயிருக்கு. விகாரக, விகாரகன்னா ப்ராடக்ட், அது என்னன்னா நாமதேயம். இந்த இடத்துல தேயம்னா மாத்திரம், நாம மாத்திரம், அது வெறும் பேர் தான். அனிருத்தம் இவர் சேர்த்திக்கிறார் ஆச்சாரியர், நாமதேயம்னு உபனிஷத்து சொல்லியிருக்கு, அதெல்லாம் பொய், அனிருத்தம்னா அவைகளெல்லாம் பொய். இது ஸ்ருத்தி அந்தராத், வேறு ஸ்ருத்தியிலிருந்து இந்த கருத்து நமக்கு கிடைக்கிறது. இதை இந்த இடத்துல சேர்த்துல அப்படின்னா என்ன ஆயிரும், இந்த சிருஷ்டி சத்தியமாயிரும். அதனாலதான் சிருஷ்டிய இன்ட்ரோடக்ஷன் உபனிஷத் செய்யும் போது உடனே வாச்சாரமணத்தை கொண்டு வந்துடுவார் ஆச்சாரியர். நம்மெல்லாம் மேலோட்டமா படிச்சுட்டு போனா ஏதோ பாஷ்யத்தை படிச்சுட்டு போறோம், கொஞ்சம் சிந்திச்சு படிச்சோம்னா எதற்கு இந்த இடத்துல இந்த கொட்டேஷன் ஆச்சாரியார் கொடுக்கிறார் அப்படி கொஞ்சம் விசாரம் பண்ணோம்னா தான் அந்த பியூட்டி நமக்கு தெரியும். சங்கர பாஷ்யத்தை ககனதா அதிகம்பீரம்னெல்லாம் சொல்லுவாங்க, நமக்கெல்லாம் அப்படி தெரியலையேன்னா அது சிந்திக்கிறவங்களுக்கு தான் அதிகம்பீரியம் ககனதா, அவ்வளோ டீப்பா இருக்குன்னு சொல்றனுடைய அர்த்தம் என்னன்னா டீப்பா திங்க் பண்ணும்போது நமக்கு தெரியும். உபனிஷத் பிரம்மத்தை சொல்லிட்டு சிருஷ்டியை பேசுது, அந்த சிருஷ்டி சத்தியம்னு எடுத்துக்கலாமே, எல்லாமே சிருஷ்டியை சத்தியம்னு எடுத்துக்கிறாங்களே. அதனால இந்த குரூஷியல் இடம், இந்த இடத்துல என்ன போட்டுறார், இனிமேல் பேச போற சிருஷ்டி நாம மாத்திரம், அனிருதாத்மகம், வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம்ங்கிற இன்ட்ரோடக்ஷன்ல இந்த சிருஷ்டியை ஆரம்பிக்கிறார். இல்லை அப்படின்னா இந்த சிருஷ்டியை சத்தியம் நினைச்சிருவோம். அதுக்கப்புறம் உபனிஷத் படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம், படிக்காதனால என்ன பிரயோஜனம். முன்ன இந்த சிருஷ்டின்னு ஏதோ பார்த்து சம்சாரப்பட்டோம், இப்போ ஏதோ பிரம்மனிடமிருந்து தோன்றி இருக்குன்னு சொல்லிட்டு சம்சாரியா இருப்போம். அதனால இது மித்தியா அப்படிங்கிற கருத்தோட ஆரம்பிக்கிறார். பிறகு மீண்டும் ஒரு வார்த்தையை சொல்றார், நகி தேன அவித்யா விஷயேன அனிருத்தேன பிராணேன சப்ராணத்துவம் பரஸ்ய ஸ்யாத் அபுத்திரஸ்ய சொப்ன திருஷ்டேன இவ புத்திரேன சபுத்திரத்துவம். இப்போ இந்த இடத்துல ஒரு பூர்வபக்ஷம் வரலாம். என்ன பூர்வபக்ஷம், பிரம்மன் சப்ராணக அப்படிங்கிறது கிடையாது, அது அப்ராணந்தான், பொய்யான பிராணன் தோன்றி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. சரி, பொய்யான பிராணன் பிரம்மத்தோடு இருக்கே அப்படி வச்சுக்கலாமே என்றால், பொய்யான பிராணன் பிரம்மத்தோட இருக்குன்னு சொல்றது பிராணன் பிரம்மத்திடம் இல்லைன்னு சொல்றது ஒண்ணுதான்னு சொல்றார். இப்ப முன்ன அப்ராணக அப்படின்னு சொல்லப்பட்டது பிராணன் இல்லாதது, இப்ப பொய்யான பிராணன் தோன்றி உள்ளது. பூர்வபக்ஷி என்ன சொல்லலாம், அது ஏன் அப்ராணன்னு சொல்லணும், பொய்யான பிராணனுடன் இருக்குதுன்னு நீங்க சொல்லலாமேன்னு சொன்னா, பொய்யான பிராணனுடன் இருக்குன்னு சொல்றதும் அப்ராணன்னு சொல்றது ஒண்ணுதான்.
ஏன்னா பொய்யான ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அது இல்லைன்னு அர்த்தம்னு சொல்றார். அதுக்கு என்ன உதாரணம் சொல்றார்? ஒருவனுக்கு புத்திரன் கிடையாது, அவனுடைய கனவுல தனக்கு புத்திரன் இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு. அதனால அவன் புத்திரனை உடையவன் ஆயிருவானா? ஆக மாட்டான். காரணம் என்ன? பொய்யான புத்திரன் அவனுக்கு வந்துட்டா அவன் புத்திரனை உடையவன் அல்ல. அந்த உதாரணத்தை சொல்றார். நகி தேன அவித்யா விஷயேன, இந்த அவித்யா விஷயமான அனிர்தேன பிராணேன, பொய்யான பிராணனுடன் சப்ராணத்துவம் பரஸ்ய ஸ்யாத், அந்த பரபிரம்மத்திற்கு பிராணனுடன் கூடியது வந்து விடுமோ? வந்து விடாதுன்னு அர்த்தம். பொய்யான பிராணனுடன் பிராணத்துடன் கூடியிருக்கின்ற தன்மை பிரம்மத்திற்கு வராது. உதாரணம் என்ன? அபுத்திரஸ்ய, அபுத்திரஸ்யனா பிதுன்னு அர்த்தம். புத்திரன் இல்லாத அப்பாவுக்கு சொப்பன திருஷ்டேன புத்திரேன, கனவுல அவனுக்கு புத்திரன் வந்த மாதிரி ஒரு கனவு அவனுக்கு வந்திருக்கு. பிறகு என்ன? சபுத்திரத்துவம், அவன் தந்தை அல்லது புத்திரனுடன் கூடியவன்கிற ஸ்டேட்டஸ் வந்துருமோ? அது வராது. அது போலன்னு சொல்றார். இதோட பிராணன் முடிஞ்சது. ஏவம், இதே போல மனக சர்வாணிச்ச இந்திரியாணி விஷயாக விஷயாகாச்ச ஏதஸ்மாதேவ ஜாயந்தே, இதே போல எல்லாமே சொல்றார். மனக சர்வாணிச்ச இந்திரியாணி விஷயாகாச்ச, அந்த இந்திரியங்கள், அந்த இந்திரியங்களுக்கான விஷயங்கள், ஏதஸ்மாத், இந்த பிரம்மத்திடமிருந்துதான் ஜாயந்தே தோன்றியுள்ளது. அதனால என்ன சித்திக்கிறதுன்னு சொல்றார். தஸ்மாத் சித்தம் அஸ்ய நிருபச்சரிதம் அப்ராணாதி மத்துவம் இத்தியர்த்தக. ஆகவே தஸ்மாத் சித்தம், சித்தம்னா கன்க்ளூட், அதனால முடிவு பண்றோம். என்ன முடிவுன்னா அஸ்ய, இந்த பிரம்மத்திற்கு நிருபச்சரிதம். நிருபச்சரிதம்னா வெல் செட்டுன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி உபநிஷத்தை அப்ராணகன்னு சொல்லியிருக்கே, அது ரைட்டுன்னு சொல்லி இங்க எஸ்டாப்ளிஷ் பண்றார். நிருபச்சரிதம்னா நல்லா சொன்னை அப்படின்னு சொல்றோம் அல்லவா, நீ சொன்னது நல்லா சொன்னாய் அப்படின்னு சொல்றது போல அப்ராணாதி மத்துவம் அது சரிதான். காரணம் என்ன? அவைகளெல்லாம் பொய், பொய்யாக தோன்றியது அப்படின்னு சொல்றார். அப்ராணாதி மத்துவம் இத்தியர்த்தக. அதே போல ஒன்று சொல்றார். எப்படி பிராணன் முதலியவைகளெல்லாம் பொய்யா தோன்றி இருக்கோ, பிறகு இவைகளெல்லாம் பிரம்மத்திடம் லயம் அடையுதுன்னு சொல்றோமே, இந்த லயம் என்னன்னா அதுவும் பொய்ன்னு சொல்றார். தோன்றியதே பொய்ன்னு சொன்னா லயம் அடைகிறதும் பொய்ன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும்னு அடுத்த வரியில சொல்றார். யதாச்ச பிராக் உற்பத்தேகே பரமார்த்ததக அசந்தக ததா பிரளீனாகாச்ச இது திரஷ்டவ்யாக. எப்படி? யதாச்ச பிராக் உற்பத்தேகே பரமார்த்ததக அசந்தக, உற்பத்திக்கு பின்னாடி உண்மையில் அவைகள் அசத்தாக இருந்ததோ, ததா பிரளீனாகாச்ச, அவைகள் பொய்யாகவே லீனமடைகிறது என்பதை திரஷ்டவ்யாக, நம்மால் பார்க்கப்பட வேண்டும். இப்ப என்னன்னா, இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் நல்லா வேதாந்தத்துல பேசிட்டு இருக்கிறமே, அத்தனையும் பொய்யுங்கிறார். வேதாந்த கிளாஸ்ல பேசுறதெல்லாம் பொய்ன்னு சொல்றார். சிருஷ்டியும் கிடையாது, ஸ்திதியும் கிடையாது, லயம் கிடையாது, பொய்யே பேசிட்டு இருக்கோம்னு சொல்றார். இதெல்லாம் நம்ம பார்க்கணும், திரஷ்டவியாக மனசுல பார்க்கணும்னு சொல்றார். பிறகு அடுத்த இரண்டாவது வரைக்கும் வர்றார். யதா கரணாணி மனகச்ச இந்திரியாணிச்ச ததா ஷரீர விஷய காரணாணி பூதானி. எப்படி? யதா கரணாணி மனகச்ச இந்திரியாணிச்ச, மனம் இந்திரிய முதலிய கரணங்கள் எப்படி பொய்யா பிரம்மத்திடமிருந்து தோன்றியதோ, ததா அவ்விதமே ஷரீர விஷய காரணாணி பூதானி, இந்த ஷரீரத்திற்கும் விஷயத்திற்கும் காரணமாக இருக்கின்ற ரெண்டு பூதங்கள், சூக்ஷ்ம பூதங்கள் ஸ்தூல பூதங்களும் அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வச்சிடுறார். நம்ம எப்படி வாக்கியத்தை கம்ப்ளீட் பண்ணணும்? ஜாயந்தே, தோன்றின, இவ்விதமே தோன்றின. ஏன்னா அடுத்த வரியில 5 பூதங்கள் சொல்லியிருக்கல்லவா, அதனால அதுக்கு அர்த்தம் சொல்றார். எப்படி கரணங்கள் பிரம்மத்திடம் பொய்யாக தோன்றியதோ, அப்படியே அந்த ஷரீரத்திற்கும் விஷயத்திற்கும் காரணமான 5 பூதங்களும் பிரம்மத்திடமே பொய்யாக தோன்றின. இனி ஒவ்வொரு பூதங்களையும் சொல்லிட்டு வர்றார். கம் ஆகாசம், கம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஆகாசம். வாயுகு, வாயுகுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டியதில்லை, இருந்தாலும் சொல்றார். பாஹ்ய பாஹ்யக
ஆவகாதி பேதக. இந்த வாயு வந்து விதவிதமான வாயு பற்றி நம்ம பேசுவோம். பாஹ்யனா வெளியே இருக்கிற வாயு, ஆவகாதினா நமக்கு முன்னாடி ஓடுகின்ற வாயு, இப்படியெல்லாம் விதவிதமான பேதங்கள் நம்ம பேசுகிறோம். அதனால ஆவகாதி பேதக. ஆவகாதி அப்படின்னு சொன்னால் நமக்கு முன்னாடி ஓடுற வாயு, இதுக்கு ஆவக அப்படின்னு எல்லாம் பேர். இப்படிப்பட்ட வாயு சும்மா சாதாரண அர்த்தம் தான், நம்ம முன்னாடி ஓடிட்டு இருக்கிற வாயுக்கள் இவைகளெல்லாம். ஜோதிகி அக்னிகி, ஜோதிகிங்கிறதுக்கு அர்த்தம் அக்னி. ஆபக உதகம் தண்ணீர். பிருத்திவி தரித்ரி, தரித்ரி பிருத்திவிக்கு அர்த்தம் சொல்றார். பிருத்திவின்னு சொன்னாவே அர்த்தம் நமக்கு புரியுது, அவர் சொல்ற அர்த்தம் தான் நமக்கு புரியாது. தரித்ரி. விஸ்வஸ்ய சர்வஸ்ய தாரிணி, விஸ்வஸ்யனா அனைத்தினுடைய தாரிணி, அனைத்தையும் காப்பாற்றுகின்றது, ஆதாரமாக இருக்கின்றது. பிறகு அடுத்த ஒரு வரியில ஒரு பெரிய விஷயத்தை வந்து ஒரே வரியில முடிச்சிடுறார். என்ன விஷயத்தை போடுறாருன்னு சொன்னா, எல்லாம் தத்துவ போதம் தெரிஞ்சிருந்தா தான் அடுத்த வரியை நம்ம என்ஜாய் பண்ண முடியும். அதாவது முதல்ல ஆகாசம் வருது ஒரு குணத்துடன், அதுக்கடுத்தது ஸ்பர்ஷனுங்கிற குணம் ஆகாசத்துல சேர்ந்தவுடன் வாயு வருது. இப்படி ஒவ்வொரு குணமும் சேர சேர ஒவ்வொரு பூதங்கள் தோன்றுகிறது. அப்போ உத்தரோத்தர பூதங்கள் வந்து ஒவ்வொரு குணம் சேர சேர வந்துள்ளது அப்படிங்கிறது ஒரே வரியில சொல்றார். ஏதானிச்ச சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த உத்தரோத்தர குணானி பூர்வ பூர்வ குண சகிதானி ஏதஸ்மாதேவ ஜாயந்தே. நம்ம 2 கிளாஸ் எடுப்போம், பஞ்சீகரணம், அந்த கரணம், இந்த கரணம், அது ஒரே வரியில சொல்லி முடிச்சிடுறார். எப்படின்னா 5 குணத்தை முதல்ல சொல்றார். சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த, வரிசை ஆர்டர், கரெக்டான ஆர்டர் தான். உத்தரோத்தராணி பூர்வ பூர்வ குண சகிதானி. இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஆகாசம் இருக்கு, அதுல வந்து சப்தம் இருக்கு. ஆகாசத்திலிருந்து வாயு வந்திருக்கு, அதுல வந்து என்ன இருக்கு, ஸ்பர்ஷம். ஸ்பர்ஷம் மட்டுமல்ல, பூர்வ குணத்தும் சேர்ந்து, அப்ப சப்த ஸ்பர்ஷம் இருக்கு. அப்போ பூர்வ குண சகிதானி, இதற்கு முன்னாடி இருக்கிற குணத்துடன் புதிதாக இருக்கின்ற குணத்துடன் சேர்ந்து எப்படி 5 பூதங்கள் வந்ததோ அனைத்தும் பிரம்மத்திடமிருந்து வந்தது. ஒன்ன ஞாபகம் வச்சுக்கணும், பொய்யாக, அது அடிக்கடி மனசுல போட்டே இருக்கணும். பொய்யாக பிரம்மத்திடம் வந்தது. பிரம்மத்தை சத்தியம்னு புரிஞ்சுக்கிறதுல கஷ்டமே கிடையாது. ஜெகத்தை மித்தியான்னு புரிஞ்சுக்கிறதுல தான் புருஷார்த்தமே இருக்கு. அதிக முயற்சி என்ன பண்ணணும், ஜெகத்தினுடைய மித்தியாத்துவ திருஷ்டியில தான். முழு நிதித்தியாசனம் பிரம்ம சத்தியத்துவத்துக்கு கிடையாது, ஜெகன் மித்தியாத்துவத்துக்கு தான். காரணம் என்ன, அந்த ஜெகத்துல விவகாரம் பண்ணி ஆகணுமே. அதனால வந்து அடிக்கடி அந்த அனிருத்தம் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம்ங்கிறது நம்ம மனசில் அந்த சுருதி மாதிரி இருந்துட்டு இருக்கணும். பாட்டுக்கு எப்படி ஒரு சுருதி மாறாமல் இருக்குமோ அப்படி அந்த அனிருத்தம்ங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கார். இவைகள் தோன்றின. இனி என்ன முடிவு செய்கிறார், சம்க்ஷேபதக பரவித்யா விஷயம் அக்ஷரம் நிர்விசேஷம் புருஷம் சத்தியம் திவ்யோ ஹ்யமூர்த்த அமூர்த்தக இத்தியாதினா மந்திரேண உக்துவா புனக ததேவ சவிசேஷம் விஸ்தரேண வக்தவ்யமிதி பிரவவ்ருதே. சம்க்ஷேப விஸ்தரோக்தக ஹி பதார்த்தக சுக அதிகம்யக பவதி சூத்திர பாஷ்யோக்திவது இதி. இந்த கடைசி வரியில் என்ன சொல்றார், எதற்கு உபனிஷத்து திடீர்னு மீண்டும் பெரிய சிருஷ்டி கிரமத்தை ஆரம்பிக்குது, எதற்கு இப்படி எல்லாம் விளக்கணும், ஏற்கனவே சொல்லியாச்சு, எல்லாம் வந்தாச்சுன்னு சொல்லியாச்சு, இதோட முடிக்க வேண்டியது தானே. அந்த பிரம்மத்தை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா பிரம்மத்திடம் வந்து அனைத்தும் தெரிஞ்சதாகிறதுன்னு சொல்லி கேள்விக்கு பதில் வந்தாச்சு. எதற்கு சம்க்ஷேபமா சுருக்கமா சொல்லி உபனிஷத்து விளக்குகிறது, அதுக்கு பதில் சொல்றார். உபனிஷத் என்ன செய்தது, இப்போ செய்ய போறதுக்கு என்ன காரணம், அதை இங்க சொல்றார். சம்க்ஷேபதக மிக சுருக்கமாக பரவித்யா விஷயம் அக்ஷரம், பரவித்யாவுக்கு விஷயமான அக்ஷரத்தை, அது எப்படிப்பட்டதா, நிர்விசேஷம், விசேஷமற்றது, நிர்குணமானது, புருஷம் சத்தியம், அந்த புருஷன் சத்தியமான புருஷனை திவ்யோ ஹ்யமூர்த்தக இத்தியாதினா மந்திரேன உக்துவா. அப்போ பரவித்யாவுக்கு முக்கியமான விஷயமான புருஷனை சென்ற மந்திரத்தில் திவ்யக அமூர்த்தகங்கிற மந்திரத்தில் சொல்லி, பிறகு உபனிஷத்து என்னது, புனக மீண்டும்
ததேவ சவிசேஷம், அதே பிரம்மத்தை விசேஷத்துடன் கூடியதாக விஸ்தரேன வக்தவ்யம். உபனிஷத்தை நினைக்குதான் அப்படின்னு இவரு சொல்றார். உபனிஷத்தை நினைக்குதான் நம்ம இதை கொஞ்சம் விஸ்தரமா சொல்லணும் அப்படின்னு உபனிஷத்து நினைத்து பிரவவ்ருதே, இது ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. பிரவவ்ருதேன்னு சொன்னா ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. பிறகு எதுக்கு அர்த்தம் சொல்றாரு? எதற்கு சுருக்கமா சொல்லி விளக்க வேண்டித்தது? அது என்ன காரணத்தினால்? அதனால என்ன பிரயோஜனம்? சம்க்ஷேப விஸ்தரோக்தக, சுருக்கமாக சொல்லி விஸ்தரணம் செய்வது ஹி பதார்த்தக. அப்படி ஒரு பதார்த்தம் செய்யப்பட்டாதான் சுக அதிகம்யக பவதி, சுகமாக எளிதாக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதுக்கு உதாரணம் சொல்றார். இந்த உதாரணம் எல்லாம் நமக்கு பிரசித்தம் இல்லை, அவருக்கு பிரசித்தம். என்ன உதாரணம்? சூத்திர பாஷ்யோக்தி வது. எப்படி சூத்திரம் ரொம்ப சம்க்ஷேபமா இருக்குமோ, அதை எடுத்து ரொம்ப அதிகமா விஸ்தரணம் பண்றது பாஷ்யமோ, அது போலன்னு சொல்றார். சூத்திரம்னா எந்த சூத்திரமாகட்டும், சூத்திரம் ரொம்ப சின்ன வார்த்தையில் இருக்கும். அதை விளக்கம்னா அதுக்கு விருத்தி தேவை, பாஷ்யம் தேவை, விளக்கம் தேவை. அப்படி அதை என்ன இந்த ஸ்டூடெண்ட் பாணினி எல்லாம் படிச்சுட்டு வந்திருப்பான். அதனால சூத்திரம், விருத்தி, வியாக்கியானம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதனால அந்த உதாரணத்தை சொல்றார். எப்படி சூத்திரம் அதனுடைய விளக்கம் இருந்தா நன்கு புரியுதோ, அதே போலதான் உபனிஷத்து இங்க செய்கிறது. சுருக்கமா அந்த பிரம்ம லட்சணத்தை சொல்லி விளக்கமாக இங்கு மீண்டும் ஆரம்பிக்கின்றது என்று சொல்கின்றார். அடுத்த மந்திரம். அக்னிர் மூர்தா சக்ஷுஷி சந்திர சூர்யௌ திஷ ஸ்ரோத்ரே வாக் விவ்ருதாஸ்ச வேதாஹ வாயு பிராணோ ஹ்ருதயம் விஸ்வம் அஸ்ய பத்யாம் ப்ருதிவி ஹ்யேஷ சர்வபூதாந்தராத்மா. இந்த மந்திரத்தில் அகில பிரபஞ்சமும் ஈஸ்வரனுடைய ஷரீரம் என்ற கற்பனை செய்யப்படுகிறது. இது விஸ்வரூப உபாசனைக்கு உகந்த மந்திரம். அதனால் இந்த சிருஷ்டி பிரகரணத்துல இந்த மந்திரத்தையாவது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அகில பிரபஞ்சத்தையுமே ஈஸ்வரனுடைய ஷரீரமாக கற்பனை செய்யப்படுகிறது. இங்கு பூபாதவ் யஸ்ய நாபுய் அப்படின்னு எல்லாம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல சொல்லப்படுவது போல அதற்கு நிகரான மந்திரம் இது. இப்போ இதுல எல்லாமே ஈஸ்வரனுடைய சரீரம் அப்படின்னு உபனிஷத் கற்பனை பண்ணது. இந்த வெளியே ரூம்ல இருந்து வெளியே உட்கார்ந்து உலகத்தை பார்த்தோம்னா என்ன வரணும்னா, பார்க்கறதெல்லாம் ஈஸ்வரனுடைய சரீரம். இப்போ ஈஸ்வரனுடைய சரீரம்னா பகவானுக்கு கண்ணு எது, காது எது, வாக்கு எது, பிராணன் என்ன, ஹிருதயம் என்ன, அதெல்லாம் சொல்லி ஆகணும். அப்படி இங்கு கற்பனை செய்கிறது. இப்போ இந்த இடத்துல விராட் வரைக்கும் வந்தாச்சு. இந்த ஸ்தூல பிரபஞ்சம் அனைத்தும் எல்லாமே சேர்ந்தா ஈஸ்வரனுடைய உடல். இப்ப ஈஸ்வரனுக்கு உடல்னு சொன்னா பகவானுடைய தலை எதுனா அக்னிர் மூர்தா. அக்னின்னு சொன்னா சொர்க்கலோகம். இங்கு இப்போ சொர்க்கலோகம் தான் பகவானுடைய தலையாம். இப்ப நமக்கு தலை, நம்மளுடைய உடல் எப்படி? இப்ப இந்த உடல், நம்மளுடைய உடல் இருக்கு. இந்த உடல் முழுவதும் நான்கிற பாவனை நமக்கு இருக்கும் அல்லவா? அதே போல இந்த உலகம் முழுவதும் ஈஸ்வரன் என்றால் அந்த ஈஸ்வரனுடைய தலை என்ன? அக்னிகி. அக்னிகின சொர்க்கலோகம். சொர்க்கலோகம் ஈஸ்வரனுடைய தலை மூர்தா. இப்ப பகவானுடைய கண் எதுனா எதுல உலகத்தை பார்த்துட்டு இருக்கார்? சக்ஷுஷி சந்திர சூரியௌ. சக்ஷுஷினா ரெண்டு கண்ணு, ஒன்னு சந்திரன், இனி ஒன்னு சூரியன். காலையில சூரியன்ல பாக்குறார், நைட்ல சந்திரன்ல பாக்குறாருன்னு அர்த்தம். அல்லது எல்லா விதமான நட்சத்திரங்களும் பகவானுடைய கண்கள் தான். இது ஒரு கற்பனை தான், எல்லாமே ஈஸ்வரனுடைய சரீரம். பிறகு பகவானுடைய காது என்னன்னா திஷ ஸ்ரோத்ரே, டைரக்ஷன்ஸ். எல்லா திக்குகளும் பகவானுடைய காது. பிறகு பகவானுடைய வாக் என்னன்னா, பகவான் பேசணும் இல்லையா ஏதாவது, அது என்னன்னா வாக் விவ்ருதாகா வேதாகா.
வேதங்கள் பகவானுடைய வாக். ஈஸ்வரனுடைய வாக் என்னன்னா வேதம். இப்போ வேத சப்தத்தை கேட்கும்போது பகவானுடைய சப்தத்தை கேட்குறேன்னு அர்த்தம். பகவான் வந்து திடீர்னு அசரீரியா வரமாட்டார், அது புராணத்துல வேணா வரும். பகவானுடைய சப்தம் என்னன்னா வேத மந்திரத்தை படிக்கும்போது பகவான் பேசுகின்றார். வாக் விவருத்தாகான பிரசித்தாக, பிரசித்தி அடைந்த விருத்தி அடைந்த வேதங்கள். பிறகு பகவானுடைய பிராணன் என்ன? நமக்கு பிராணன் இருக்கும் அல்லவா, அதே போல பகவானுடைய பிராணன் வாயுகு பிராணக. நம்ம பார்க்கிற அனைத்து வாயுவுமே பகவானுடைய பிராணன். வெளியே இருக்கிற முழு வாயு பகவானுடைய பிரீத்திங், பகவானுடைய வாயுகு. பிறகு பகவானுடைய ஹிருதயம் என்ன? ஹிருதயம் விஸ்வம். இந்த அகில பிரபஞ்சமுமே பகவானுடைய ஹிருதயம், பகவானுடைய உடல், ஹிருதயம், மனஸ், மனம். பிறகு அஸ்ய பத்பியாம் பிருத்திவி ஹேஷ சர்வபூதாந்தராத்மா. இந்த இடத்துல இந்த பத்பியாம்ங்கிறத பாதம்னு புரிஞ்சுக்கணும். பகவானுடைய பாதம் என்னன்னா பிருத்திவி, இந்த பூமி. இந்த பூமி தான் பகவானுடைய பாதம். பிறகு இந்த பகவான் எல்லா ஜீவராசிகளுக்குள்ள எப்படித்தான் இருக்கார்? சர்வபூதாந்தராத்மா, எல்லா ஜீவராசிகளுக்குள் அந்தராத்மாவாக இருக்கின்றார். இப்ப இதுதான் அத்வைதத்துக்கு முன்னாடி இருக்க வேண்டிய ஆக்டிடியூட். இது அத்வைதத்துல வந்து இதெல்லாம் மித்தியா அப்படின்னு சொல்லிடுறோம். அது அவ்வளவு சுலபமா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அனுபவிச்சுட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். ராகத்வேஷங்கள் எல்லாம் இருக்கு. இந்த ராகத்வேஷங்கள் மனசில் இருக்கிற வரைக்கும் மித்தியான்னு வாயில சொல்லலாம், ஆனா மித்தியான்னு உண்மையா நம்ம மனசார சொல்ல முடியாது. இப்ப என்ன செய்யணும்னா முதல்ல ராகத்வேஷத்தை நீக்கணும்னு சொன்னா இந்த மந்திரம் தான் கை கொடுக்கும். பார்க்கிற பிரபஞ்சமெல்லாம் ஈஸ்வர சுரூபமா பார்க்கணும். நமக்கு எப்ப ராகத்வேஷம் மனசுல இருந்து போயிருக்குன்னு சொன்னா யாருகிட்டையும் சொல்லாம சைலண்டா நம்ம உட்கார்ந்து நம்ம மனசுல துவேஷத்துக்கு ஏதாவது நாம ரூபம் இருக்கான்னு பார்க்கணும். துவேஷம்ங்கிற ஒரு உணர்வுக்கு எனக்கு ஏதாவது பொருள் இருக்கான்னு பார்க்கணும். என்னைக்கு அப்படி ஒரு பொருளும் இல்லையோ அன்னைக்கு துவேஷம் நம்ம கிட்ட இருந்து போயிடுதுன்னு அர்த்தம். நம்ம கிட்ட இருக்கும், அதுக்கு பொருள் இல்லாதனால அது வெளிப்படாது. நம்மளுடைய மனசு இருக்கே, அது சம்சாரத்தினுடைய உபாதான காரணம்னே சொல்லுவார்கள். நம்ம மனசே ராகத்வேஷத்துக்கு உபாதான காரணம். அதுக்கு நிமித்தம் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அது வெளிப்பட்டுட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரி மந்திரங்கள்ல சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? எல்லாமே ஈஸ்வர சுரூபமா பார்த்தா நம்ம ராகத்வேஷங்களை எல்லாம் நீக்குகின்றோம். இப்பதான் பிருத்திவி, இந்த பிருத்திவியானது பாதோ ஏஷக சர்வபூதாந்தராத்மா. இப்ப இந்த இடத்துல சங்கராச்சாரியர் எப்படி அறிமுகப்படுத்துறார்? இதெல்லாம் விராட்டனுடைய சொரூபத்தை சொல்லப்படுகிறது. இந்த உலகம் எப்படி வந்தது? ஸ்தூல பிரபஞ்சம் சூக்ஷ்மமான ஹிரண்ய கர்ப்பனிடம் இருந்து வந்திருக்கு. ஹிரண்ய கர்ப்பன் யாரிடமிருந்து வந்தார்? ஈஸ்வரனிடமிருந்து வந்திருக்கு. அப்ப எப்படி அறிமுகப்படுத்துறார்? இந்த விராட் ஈஸ்வரனிடமிருந்து வரலையே அப்படிங்கிற சந்தேகம் வரலாம். ஈஸ்வரனிடமிருந்து, மாயையிடமிருந்து சூக்ஷ்ம அபிமானியான ஹிரண்ய கர்ப்பன் வந்தார். அவரிடமிருந்து தானே இந்த விராட் ஸ்வரூபம் வந்தது. அப்ப விராட்டுக்கு ஈஸ்வரனுக்கு என்ன சம்பந்தம்னு சொன்னா அதை இங்க சொல்றார். இந்த பிரபஞ்சமும் ஈஸ்வரனிடமிருந்து தான் வந்திருக்கு. ஈஸ்வரன் ஒரு இடத்துல இருந்து விராட்டை படைக்கல, ஹிரண்ய கர்ப்பனை படைக்கல. ஈஸ்வரனே ஹிரண்ய கர்ப்பனா மாறி நின்னார். பிறகு அதே ஈஸ்வரனே விராட்டா இருக்காருன்னு சொல்லி அறிமுகப்படுத்துறார். மேலோட்டமா பார்த்தா இவைகளெல்லாம் ஹிரண்ய கர்ப்பனிடமிருந்து இந்த விராட் ஸ்வரூபம் ஸ்தூல பிரபஞ்சம் வந்ததுன்னு சொல்லுவோம். ஆனா உண்மையிலே இதுவும் ஈஸ்வர ஸ்வரூபந்தான். ஈஸ்வரனே ஈஸ்வரனாக ஹிரண்ய கர்ப்பனாக விராட்டாக இருக்கிறார்னு சொல்றார். பாஷ்யத்தை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.